ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் இன்றைக்கி 2ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 நம்ம ஃபஸ்ட்டு கொரியர் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எல்லாருமே நல்லா இருங்க. இந்த மாதிரி நான் நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணாலும் சிலதெல்லாம் லாஸ்ட் இயர் கொஞ்சம் காட்டலை தான். பட் இந்த இயர் நம்ம பாருங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணி காட்டுறது எதுக்குன்னா, நிறைய பேரோட புக்கிங்ஸ் வந்து நமக்கு அட்ரஸ் கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அட்ரஸ் கொடுத்துட்றாங்க, இதுதான் இடம்னு சொல்லிடுறாங்க. பட் ஆனால் அவங்க இன்டீரியரில் இருக்கறனால எனக்கு ப்ராப்ளம் காட்டுது. ஸோ அதுக்காக நான் இனிமேல் டெய்லி வந்து எத்தனை கொரியர் 3 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம போடுறோமோ, இல்லை கொரியர் போகலன்னா போட மாட்டேன், கொரியர் போச்சுன்னா நான் காட்டிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நமக்கு அதுதான் ப்ரூஃப் அவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்றதுனால தான். ஸோ நம்மளும் ட்ராக்கை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்படி தான் ஒரு பீட் பேக் போய் மிஸ் ஆகி திருப்பி கிடச்சிது. அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. பட் 1 வீக் கழித்து நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துட்டோம். ஸோ அதுக்காக வேண்டி நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம பொண்ணான நேரங்களில் வந்து வீணாக்கிறது இல்லைங்க. டைம் வந்து மக்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நேற்று நான் காட்டினது இந்த கவர்லேருந்து எடுத்தாச்சு. எல்லாமே அட்ரஸ் எழுதியிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பாருங்க, அட்ரஸ் எல்லாமே எழுதி தான் அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஏன்னா அப்புறம் நிறைய பேர் இதை கூட வந்து சும்மா காட்டுறாங்கன்ற போகிறாங்க நிறைய பேர். ஸோ இது வருங்க, பரவாயில்ல, காட்டினாலும் ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பேக்கிங் போயிடுச்சு. இவங்களுக்கும் எழுதியாச்சு. இவங்களது ஆக்சுவலாக நம்ம வந்து இது வரைக்கும் தான் காட்டினோம். இந்த ஒரு பேக்கை நான் உள்ளே வச்சுருந்தேன், ஏன்னா இது கேர்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ இந்த பேக்கையும் நான் போட்டு அனுப்பிடுறேன் பாருங்கள். அந்த ப்ராடக்டோட உள்ளே எல்லாமே வச்சாச்சு. நேற்று நம்ம காட்டினோம்ல கட்டை பேகு எல்லாமே வச்சு, இதுக்குள்ளேயும் சில பேக்ஸ் எல்லாமே வச்சுருப்போம் பாருங்கள், பர்ஸ்லாம் வச்சு. இதையும் நம்ம இன்றைக்கி பேக் பண்ணிடுறோம். ஸோ இப்படி தான் நான் வந்து என் கொரியர் பண்ணுவேன். கவர்ஸில் பேக்கிங்ஸில் தான் பண்ணுவோம். இன்றைக்கி மார்னிங் 10 o'clock ஆக போகுதுங்க. நான் இப்போ கிளம்பிட்டேன். போய் கொரியர் போட்டு என்னோடய பார்சல் சர்வீஸ்க்கு ஒயர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுலேருந்து அது வந்துருச்சு டிரான்ஸ்போர்ட்டில், அதையும் எடுத்துகிட்டு வரணும். ஸோ நிறைய இந்த 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ஒர்க் ப்ரெஷர் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு திருப்பி கடைக்கு போகணும். பர்சனல் ஒர்க் இருக்குது. ஸோ நம்மளும் வந்து ஒர்க்ஸ்க்கும் பர்சனல்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதையும் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸில் இருக்கோம் இப்போதைக்கு. நான் 3 நாளில் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவேங்க. பேமெண்ட் பண்ண அன்னையிலேருந்து 3 நாள் அதுனா கரெக்டாக பண்ணிவிடுவோம். ஒயர் மட்டும் தான் நம்ம வீட்டில் இருக்கோம். இருந்தாலும் நான் கொரியர் 3 நாளில் தான் பண்ணுவேன். ஏன்னா கொரியர் ஆனால் வந்து இப்போ பாருங்கள், பேக் பண்ணி வச்சுட்டேன்னா 1 2 3 4 இப்போ ஃபோன் பண்ணாருன்னா 10 மணிக்கு கடை திறப்பாங்க, வந்து வாங்கிட்டு போயிடுவாங்கங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அவர் சேனல். SMK Trendy Bags, ஹேண்ட்மேட் ஆர்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.